சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளுக்கு ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவிருக்கிறது. அதன் காரணமாக அனைத்து கட்சிகளும் களத்தில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். ஒருபுறம் தலைவர்கள் தங்களது வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்டு வருகின்றனர். மறுபக்கம் வேட்பாளர்கள் மக்களிடையே நேரடியாக சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் இஸ்திரி போடுவது, பால் கறப்பது, போண்டா சுடுவது என மக்களின் அன்றாட வேலைகளையும் வேட்பாளர்கள் செய்து பொதுமக்களை வெகுவாக கவர்ந்து வருகின்றனர். அந்த வகையில் தவேகாவினரும் தேர்தல் வேளைகளில் படுதீவிரமாக இயங்கி வருகின்றனர். அக்கட்சியின் தலைவர் விஜய் ஒரு நாள் பிரச்சாரம் செய்தால் மறுநாள் ஓய்வு எடுத்துக் கொள்கிறார். இன்னும் முழுவதுமாக தமிழ்நாட்டை விஜயின் பிரச்சார வாகனம் சென்று சேராத நிலையில் தற்போதுதான் தட்டு தடுமாறி ஒரு சில இடங்களுக்கு சென்று விஜய் பிரச்சாரம் செய்து வருகிறார். இந்த நிலையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகம் நிர்வாகிகள் இடையே சாலையில் மோதல் ஏற்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் தவேகா சார்பில் மலர்விழி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். அவர் ராமநாதபுரம் கிழக்கு மாவட்ட செயலாளராகவும் பதவி வகித்து வருகிறார். கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி வேட்புமனுவை தாக்கல் செய்த மலர்விழி பிரச்சாரத்தை முதுகுளத்தூரில் இருந்து தொடங்குவதா அல்லது கமுதியில் இருந்து தொடங்குவதா என்பது குறித்து கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசித்துக் கொண்டிருந்தார். அப்போது கமுதி கிழக்கு ஒன்றிய செயலாளர் கவாஸ்கருக்கும் முதுகுளத்தூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் குணசேகரனுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் கைகலப்பாக மாறியது. இரு பிரிவினராக பிரிந்து மாறி மாறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் மலர்விழி தனது பிரச்சாரத்தை தொடங்க முடியாத நிலை ஏற்பட்டது. விஜய்க்கு உண்மையாக இருக்க வேண்டும் என மோதலில் ஈடுபட்ட இரு தரப்பினரையும் மலர்விழி சமாதானப்படுத்த முயன்றபோது அங்கு மோதல் ஏற்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக 6 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தேர்தல் நெருங்கும் வேளையில் தவேகாவின் உட்கட்சி பூசல் இப்படி அப்பட்டமாக வெளியே தெரிவது கட்சியின் கட்டமைப்பை கேள்விக்குறியாக்கியுள்ளது. தலைமைக்கு உண்மையா இருக்கு நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.